சென்னை படத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சீனை நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? அன்பை செந்தில்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக செந்தில் பிளாக்குள்ள கூட்டு போவார் தாஸ். அந்த நேரத்தில் பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் ஓவர் வரும். கேட்டு வையா வர பொருளத்தான் சூப்பரன் தடுப்பான், என்ன வையா வர பள்ளியா என்னடா பண்ணுவான் அந்த பூராட்டி. அது தாஸ் எப்போ என்னடா பள்ளி பீடி ஓடுனுக்குதா அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த இடத்துல பள்ளி பீடி, அந்த பள்ளின்றது நம்ம வீட்டில் எல்லாரோட வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். இந்த கைதிங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பல்லியை, உயிருள்ள ஒரு பல்லியை பிடிச்சி அதை வந்து இந்த பீடிக்குள்ளேயோ சிகரெட்டுக்குள்ளேயோ ஸ்டஃப் பண்ணி அதை வந்து ஒரு ஹை கிடைக்கணும், ஒரு டெம்பரரியான போதைக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த டீட்டெயிலிங் வந்து பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். அதே மாதிரி பாகிஸ்தானில் ரீசெண்டாக கவர்மெண்ட்டுக்கே இருக்க பெரிய பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா, செத்து போன நண்டுவா கோழி இருக்கும்ல, அந்த தேல் நண்டுவா கோழி, அதெல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி செத்து போன அதை எடுத்து ரோல் பண்ணி போதைக்காக யூஸ் பண்ணுறாங்களாம். அந்த வட சென்னையோட டீட்டெயிலிங் தான். அதில் வந்து இந்த பல்லி பீடின்ற சீன் வந்து பல பேருக்கு தெரியாமலே இருக்கும். அது பின்னாடி இருக்கிற விஷயம் இதுதான். பெருவாரியான குற்றங்கள் நடக்கிறது போதையினால் தான். இந்த சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் இந்த போதைக்காக எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு ஒரு மனுஷனை போகிறான் அப்படின்றத இந்த படத்தில் சூப்பராக காட்சிப்படுத்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த பல்லி பீடி மேட்ரு முன்னாடியே தெரியும்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லி தான் தெரியும். இந்த மாதிரியான ஹிடன் டீட்டெயில்ஸ், எமோஷன் இருந்தீங்கன்னா நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.